நம்ம வீடியோல மெத்தட்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு ஒரு சூப்பரான மெத்தட் தான் பார்க்க போறோம். நம்ம எப்பவும் பேசுறது தான் இந்த ரிலேஷன்ஷிப் தான். ஸோ ரிலேஷன்ஷிப்ல நம்ம நிறைய விதவிதமான இருக்கு. கல்யாணம் பண்ணி பிரிஞ்சவங்க, லவ் பண்ணி பிரிஞ்சவங்க, திரும்ப ஒன்று சேரணும். நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக பேசலாமே. கல்யாணம் பண்ணி ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க, அதாவது இப்போதைக்கு இல்லாமல் ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க, லவ் பண்ணி திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, அதாவது பேரண்ட்ஸ்குள்ள, பிரதர் அண்ட் சிஸ்டருக்குள்ள சண்டை, இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் திரும்ப ஒன்று சேரணும், அவங்க கிட்ட நான் பேசணும், சொல்லி புரிய வைக்கணும், இந்த மாதிரிலாம் சில பேருக்கு ஆசை இருக்கும். ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமை சரி பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும். லைஃப்பில் அது ரொம்ப சுமூகமாக போகும். லைஃப்பில் ஒரு தடவை தான் நம்ம சேர்ந்து இருக்க போகிறோம். லைஃப்ங்கிறது ஒரு தடவை தான். இந்த மாதிரி நிறைய விதவிதமான எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். அதனால இந்த விஷயம் சரியானா ரொம்ப சூப்பராக இருக்கும், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும், ஆனால் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மெத்தடுங்கிறது என்ன? ஸோ அதை தான் இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா ஒரே வாய்ஸ் ரெக்கார்டாக நீங்கள் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டோட ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணலாம். அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நீங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினச்சா கூட அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரியும் அவங்களுக்கு, அதாவது துவண்டு கிடக்கிறவங்களுக்கு தூக்கி விடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காம அதை கொடுங்க. ஓகே, நம்மளோட மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஒரு பக்கத்தில் உட்காந்து பொறுமையாக இயல்பாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே எலாபரேட்டாக ரொம்ப சூப்பராக அதை எப்படி சொல்கிறது, கஷ்டப்படுத்தி நீங்கள் நடுநாத்திரில் முடிச்சுட்டு இருக்கணும், நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இங்கே எல்லாமே எண்ணங்கள், மன சக்தி வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ பண்ணக்கூடிய ஒரு மெத்தடும் மனோசக்தியை வச்சு தான் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா மனோசக்திக்கு ரொம்பவே பவர் அதிகமாக இருக்கு. ஓகேவா? நாம மனசுக்குள்ள உருவாக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணத்துக்குமே அவ்வளோ பவர் இருக்கு. முக்கியமா நெகட்டிவ் தாட்டை, உங்களுக்கே தெரியும், நெகட்டிவா திங்க் பண்ணும் போது ஈஸியா நடந்துருது, பாசிட்டிவா திங்க் பண்ணும் போது சீக்கிரமா நடக்கிறது இல்லை அப்படின்னு. இப்போ இதுல என்ன தெரியுது? நெகட்டிவ் தாட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அப்போ தாட்டுக்கு பவர் இருக்கு அப்படின்னாவது உங்களுக்கு தெரியுது இல்ல, அது போதும். நீங்க இந்த மெத்தட் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மறக்காம செய்யணும். ஓகேவா? அதை செஞ்சுதான் ஆகணும். அது செய்யாம உங்களால இருக்க முடியாது. பட் அதை செஞ்சுதான் ஆகணும். என்ன அப்படின்னா, நீங்க நான் சொல்லக்கூடிய அந்த மெத்தடுக்கு 1/2 hour முன்னாடி ஃபோனு, டிவி, எந்த ஒரு மீடியா வேணாலும் இருக்கட்டுமே, அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த மெத்தடு 2 டைம் பண்ண போறோம். ஸோ அதை பண்ணும் போது அது முடிச்சதுக்கு அப்புறமும் 1/2 hourக்கு நீங்க எந்த ஒரு மீடியா அதெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. ஓகே, ஸோ இப்போ அந்த மெத்தட் என்ன அப்படின்னா 2 டைம் தான் பண்ண போறோம், நைட்டு பகல். ஓகேவா? நைட்டுங்கிறது நைட்டு தூங்க போகும் முன்னாடி, அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்ச உடனே. இது மட்டும் தான். ஏன் எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு ரொம்ப பவர் இருக்குங்க. ஒரு விஷயத்த காலங்காத்தால செய்யும் போது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, பீஸ்ஃபுல்லா, ரொம்ப பாசிட்டிவா, சீக்கிரமா செஞ்சிருவோம். ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்போம். ஒரு கேமரால ஒரு இமேஜ் தெரியணும் அப்படின்னா அந்த மட்டுமே பார்ப்போம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப தெளிவா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்ம மைண்டும் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ நைட்டு தூங்க போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 hour முன்னாடி எல்லாத்தையும் வச்சிருங்க. நீங்க படுக்கிறீங்க, தண்ணிலாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டா படுத்துட்டு, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபர், அது யாரா வேணாலும் இருக்கட்டும், நான் நபர்னு சொல்றேன், அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அந்த நபருக்கு முன்னாடி நீங்க எப்படி பழகுனீங்க, பேசுனீங்க, அதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். இது வலுக்கட்டாயமா நீங்க பண்ண தேவையில்லை. நீங்க அதை நினைச்சாவே
உண்மையாவே அவங்க கூட சேரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்போது, ஒரு ஏக்கம் இருக்கும்போது, அவங்கள பத்தி நினைச்சாவே போதும். அவங்கள பத்தியான தாட் வந்து நமக்கு வந்துடும். இப்போ அவங்கள பத்தி திங்க் பண்ணணும். எனக்கு திங்க் பண்ண முடியல, விசுவலைஸ் பண்ண முடியல அப்படின்னா, அவங்க சொன்ன வார்த்தைகள் இருக்கும்ல, அது உங்க காதுல இன்னமும் கேட்டுட்டே இருக்கும். அதை வச்சுக்கோங்க. மேக்சிமம் விசுவலைசேஷன் ஈஸியா பண்ணிட முடியுங்க எல்லாராலையும். சரியா? அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறமா படுத்துட்டு நீங்க என்ன வேணும், அதாவது என்னவா நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அவங்க உங்ககிட்ட பேசணுமா, இல்ல கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்ல போன் பண்ணணுமா, இந்த மாதிரி, இல்ல ஏற்கனவே பேசிருந்தாங்கல்ல, அவங்க உங்ககிட்ட போன் பண்ணலையோ இல்ல நேர்லயோ பக்கத்துல உட்காந்தியோ பேசும்போது எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு, என்ன பேசினாங்க, என்ன சிரிச்சாங்க, ஸோ அதை இமேஜின் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு தூங்கிடுங்க. அப்படி அவ்வளவுதான் ரிலாக்ஸேஷன். மற்றபடி நீங்க வேற எது வேணாலும் நினைச்சுக்கோங்க. இதை பாசிட்டிவ் திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதை முடிச்சுட்டு நீங்க வந்துட்டு இந்த நெகட்டிவ் தாட் என்ன விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட் நான் சொன்னதை பண்ணிட்டு நீங்க தூங்கிடணும். அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே, கண்ணு முழிச்ச உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஸோ மேக்சிமம் 1-2 நாள் வந்து உங்களுக்கு தோணாது, எனக்கு இது நினைக்கணுமோ அப்படிங்கிறது மறந்துடும். ஆனா வந்துட்டு மேக்சிமம் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நாள் பண்ணும்போது ரெகுலரா வந்துடும். அவங்கள பத்தி நினைக்கிறது, விசுவலைஸ் பண்றது, இந்த மாதிரி. இதை வந்துட்டு ஏதோ ஒரு மனசுக்குள்ள போட்டு கொண்டு போய் ஒரு மைண்ட் வந்து ப்ரெஷர் பண்ற அளவுக்கு நீங்க பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ரிலாக்ஸா திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு வந்ததுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா 2-3 நாள்ல வந்து உங்களுக்கு கண்டினியூஸா அந்த எண்ணங்கள் வந்துடும். இதை வந்து ஒரு 21 days நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அட்லீஸ்ட் 48 days ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா 21 days ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க உங்களை நேர்லயோ இல்லை ஃபோன்லயோ வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது உறுதி. இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நானும் சில விஷயத்துக்காக சில பேருக்கு செக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அது நடந்திருக்கு. நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவை இல்லை 2 தடவை நாம வந்து செஞ்சு ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு விட்டுறாத வேணாம். ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே ஒருத்தவங்க கிட்ட பேசணும், பழகணும் அப்படின்னு ஆசை இருக்கு, அவங்க கிட்ட உண்மையா பழகணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க இந்த விஷயத்த நீங்க பண்ணலாம். இது வந்துட்டு முழுக்க முழுக்க எண்ணத்தினால இருக்கிறதுனால இது எதையுமே வந்து உணரவோ தொடவோ பார்க்கவே முடியாது, உணர மட்டும்தான் முடியும். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஜஸ்ட் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.